இல்ல சாமி, நான் முருகரை கும்பிடும் போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். ஐயா முருகனே கதின்னு கிடக்குறேன், முருகரை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லை. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை வருது? கண்டிப்பா நிறைய பேர் ஐயா, முருகனுக்கே சோதனை வந்துதாங்க பழனிக்கு போனாரு. தமிழ் கடவுள் தானே, முருகருக்கே சோதனை வந்து தானே பழனிக்கு போயிடுறாரு. அப்படி முருகப்பெருமானுக்கே சோதனை வருதுன்னா முருக பக்தர்களையும் சோதித்துத்தான் பெரியாளாக்குவார். சோதனை வருதுங்கிற வேண்டாம், சோதனை தான் சாதனையா மாறும். உங்க வேதனைகள் சோதனைகள் சாதனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு முருகனுக்கு இருக்கு. பெயர்கள் வேற வேற, வேலாயுதம், செந்திலாண்டவர், சண்முகர், 6 முகங்களை கொண்டதால் சண்முகர். 6 முகம், 6 முகம் வேற, சண்முகம் வேற. 6 முகங்களை கொண்டதால் 6 முகம். சண்முகம் எப்படி வந்துச்சு? அந்த 6 முகத்தையும் பார்வதி தேவி அனைத்து ஒரு முகமாக மாற்றியதால் சண்முகம். இதான் சண்முகம்ங்கிற பேரோட இருக்காரு. நம்ம ராசி கட்டத்துல நமக்கு இருக்கிற கிரக நிலைகள்ல ஒவ்வொரு கிரகமும் முருகருக்கு பேர் கொடுக்கும். அந்த முருகரை போய் நீங்க கும்பிடும் போது உங்க வாழ்க்கை வளமாகும். எல்லாரும் எல்லா முருகரையும் கும்பிடலாம், தப்பு இல்லை. உங்க கிரகத்துக்குன்னு உங்க கட்டத்திலின்னு ஒரு முருகருக்குன்னு ஒரு பிளானட் ஒதுக்கி, செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது ஒவ்வொரு கிரகத்தோட சேரும்போது முருகருக்கு ஒவ்வொரு பேரும் கொடுக்கும் பாருங்க. செவ்வாய் சனி சுப்பிரமணி, செவ்வாய் சனி சுப்பிரமணி, செவ்வாய் குரு செந்திலாண்டவர், செவ்வாய் சுக்கரன் பாலசுப்பிரமணியன், செவ்வாய் சுக்கரன் சனி இது சேர்ந்த பாலசுப்பிரமணியன். இப்படி ஒவ்வொருக்கும் அந்த பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. கிரகம்லாம் பேர் கொடுத்திருக்கு, கிரகம் தான் பேர் கொடுத்து, கிரகமே பேர் கொடுத்தது என்று சொன்னவர் NKV ஐயா. அவர் இந்த இடத்துல பெயர் சொல்லணும், நிச்சயம். அப்பதான் அந்த கலை எனக்குள்ள ஓடும். நிச்சயமா நிச்சயம். அவர் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பெயர்களை கொண்டு, அந்த எழுத்துக்களை கொண்டு, அந்த கிரகங்களை கொண்டு இந்த முருகர் இப்படி போய் வழிபாடு பண்ணும்போது நமக்கு அது உதவியா இருக்கும். எல்லா முருகரும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளமையும் புகழையும் பெருமையும் சேர்க்கின்ற தமிழ் கடவுள் தான், அது இல்லைன்னு சொல்லல. இந்த கிரகங்களால அந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் மாறுபடுது. இதை நம்ம போய் கும்பிடணும். குழந்தை வேலாயுத சாமின்னு இருப்பார், குழந்தை வேலாயுத சாமின்னு இருப்பார், சண்முகர்னு இருப்பார், குழந்தையப்பர்னு இருப்பார், குளஞ்சியப்பர்னு இருப்பார். எவ்வளவு பெயர்கள் கொண்டு இருக்காரு பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த பிளானட்டோட லிங்க், செவ்வாயோட எந்த கிரகம் என்ன முருகர், எங்க போய் கும்பிட்டா நமக்கு ரெடி ஆகும்.